காய்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கதை எடுத்துட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ஒரு சூப்பரான சர்வைவல் படம். அதுவும் இந்த படம் 2003 ரிலீஸ் ஆயிருக்குது. ஆனா இவ்வளவு நாள் நம்ம கண்ணில் படாம போயிடுச்சு இல்லையா? அதனாலதான் பார்த்த உடனே உங்களுக்காக கொண்டு வந்துட்டேன். அவ்வளவு சூப்பரான ஃபீல் குட் படம் அது. அதாவது ஒன்லைனர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி போர் விமானங்கள்லாம் ஓட்டின ஒரு பைலட்டா இருந்தவர். ஆனா இப்ப இந்த போர்லாம் முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா? முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவருக்கு இந்த எடுபடி வேலை எல்லாம் கொடுத்தாங்க. அதாவது இந்த மாதிரி ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஸ்னோ மவுண்டன்ல போயிட்டு ஒரு பேரல் பெட்ரோல் இறக்கி வச்சுட்டோப்பா அப்படின்னதும் நம்ம ஹீரோ வர வழி இல்லாம பிளேன் எடுத்துட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற அந்த ஸ்னோ ஏரியா, அதுக்கப்புறம் இல்லைன்னா அந்த காடு மலைகளான ஏரியா, அங்கெல்லாம் போய் சப்ளை பண்ற ஒரு டெலிவரி மேன் மாதிரி அந்த ஏர்பேஸ்ல இருந்து வேலை பார்ப்பான். ஸோ இப்படி இருக்க ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிற ஒரு ஸ்னோ ஏரியால ஏதோ ஒரு பொருளை டெலிவரி பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. அந்த இடத்துல மக்கள் வாழ்றதுக்கான சூழ்நிலையே கிடையாது. ஸோ இப்படி இருக்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்து நம்ம ஹீரோ அங்க அவனுடைய பொருளெல்லாம் இறக்கி வைக்கும் போது தான் ஒரு ட்ரைபின மக்களை பாக்குறான். அதாவது அந்த இடத்துல ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் தான் இருக்காங்க. அந்த ஃபேமிலியை நம்ம ஹீரோ கிட்ட என்ன ஹெல்ப் கேட்கறான்னா, இந்த மாதிரி அங்க இருக்கிற பொண்ணு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கா போல, இவ்வளவு சிட்டில இருக்கிற ஹாஸ்பிட்டல் சேருங்க, அப்பதான் உயிர் பிழைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் அவர் அந்த பிளேன்லயே கூட்டிட்டு போறாரு. ஆனா போற வழியில பிளேன் ஆக்சிடென்ட் ஆகி அந்த பெரிய பனி பாலைவனத்துல வசமா மாட்டிக்கிறாங்க. சோ இவங்களால அந்த இடத்துல இருந்து நடந்து போக முடியாது. அப்படி போகணும்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும் போல. அது போக நம்ம ஹீரோக்கு எங்க சர்வே ஆகுறதே தெரியாது இல்லையா? ஆனா அந்த பொண்ணுக்கு தெரியும், ஏன்னா அவன் ட்ரைபல் சேர்ந்தவன்ல. சோ அதனால அவன் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றா. சோ நம்ம ஹீரோவும் அந்த பனிகள்லாம் நிறைஞ்ச பாலைவனம் மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து தப்பிச்சு வந்தானா இல்லையா அப்படின்ற கதையெல்லாம் ரொம்பவே சூப்பரா சொன்ன கதை தான் 2003 வருஷமா ரிலீஸ் ஆன தி ஸ்னோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் வீடியோ போட எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பெல் ஐகானை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எல்ஜி ஸ்குவாட் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோ உங்களை சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாம் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. சோ படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே கனடால இருக்கிற எல்லோ நைட்ன்ற மாதிரி ஒரு ஊரை காமிக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன பார்ல தான் நம்ம ஹீரோ இருக்கிறான். அவனுடைய பிறந்த நாள் போல இன்னைக்கு அந்த நாளை பயங்கர ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறான். அது போக நம்ம ஹீரோ பார்த்தாலே எல்லாத்துக்கும் பிடிச்சிடும். அதாவது எப்போதுமே சிரிச்ச முகத்தோட ரொம்பவே சூப்பரான கேரக்டர். அதே நேரத்துல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த பிரச்சனைக்குள்ள குதிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்குது. ஆனா இப்படிப்பட்ட இந்த சிரிப்புக்கு பின்னாடியுமே ஒரு மிகப்பெரிய கடந்த காலம் இருக்குது. என்னன்னா செகண்ட் வேர்ல்ட் வார் அப்போ ஃபைட்டர் பைலட்டா இருந்தவன் தான் நம்ம ஹீரோ. சோ ஜெர்மனி மேல பல டேஞ்சரஸான மிஷன்ஸ்க்கெல்லாம் கொடூரமா குண்டு வீசின அனுபவம் தான் நம்ம ஹீரோக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கையை விட்டுட்டு இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனில புஷ் பைலட்டா வேலை பார்த்துட்டு இருக்காரு. சோ புஷ் பைலட்னா என்னதுன்னா, சோ ரோடும் இருக்காது, ஏர்போர்ட்டும் இருக்காது. சில நேரம் ஸ்னோ மேல பறக்கணும், சில நேரம் ஏரி மேல பறக்கணும், இன்னும் சில நேரம் அந்த கரடு முரடான நிலத்திலையுமே எங்க வேணாலுமே விமானத்தை ஸ்டாப் பண்ணி பொருட்களை டெலிவரி பண்றது தான் ஹீரோடைய வேலையே. அதாவது ஒரு டெலிவரி பாய் மாதிரி. அதனாலேயே ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்துல இருக்கிற அந்த ஆர்டிக் பகுதி இருக்கு இல்லையா? சோ அங்க அடிக்கடி ஃபிளைட் ஓட்ட வேண்டிய சூழல் வரும். சோ அந்த இடத்துல சுத்தி முத்தி பார்த்தா எங்க பார்த்தாலுமே வெள்ளி பனிகள் மட்டும்தான் இருக்கும். மனசங்க வாழ்றதுக்கான ஒரு அடையாளம் கூட இருக்காது. சோ இப்படி இருக்க அடுத்த நாள் காலையில ஹீரோக்கு ஒரு புதிய டெலிவரி வருது. அதுவும் எங்கன்னா இந்த ஆர்டிக்ல இருக்கிற ஒரு ரிமோட் லொகேஷனுக்கு 3 பெரிய ஃபியூல் ட்ரம் கொண்டு போய் இறக்கணும் போல. சோ அவரும் வழக்கம் போல ஃபிளைட்ல எல்லாத்தையுமே ஏத்திட்டு கிளம்புறாரு. சோ பல மணி நேரம் பறந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ரீச் ஆகுறாரு. ஆனா அங்க ரீச் ஆன அவருக்கு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ். ஏன்னா இந்த இடத்துல யாராலுமே வாழ முடியாது இல்லையா? சோ இப்படி விரிச்சோடைய அந்த பனிப்பகுதிக்குள்ள ஒரு இன்னொரு குடும்பம் மட்டும் கூடாரம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோ மறந்து போறான். இவ்வளவு தூரத்துல கூட மனசங்க இருக்காங்களா, எப்படி இங்கெல்லாம் வாழ்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கே ஆச்சரியமா ஆயிடுது. சோ தனியா அந்த ஃபியூல் ட்ரம் எல்லாம் இறக்குறத பார்த்து அந்த குடும்பத்துல ஒரு பையன் வரான். ஓடி நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றான். அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நன்றி சொல்ற மாதிரி ஹீரோ அவங்களுக்கு கொஞ்சம் சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப போறாரு. ஆனா அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோ திடீர்னு ஸ்டாப் பண்ணி அவசரமா அவனுடைய கைப்பிடிச்சி ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு ரொம்பவே சோகமா அந்த இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டே டென்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போக. சோ உள்ள போய் பார்த்து நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியா நின்றுட்டான். ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா ஒரு 20 வயசு இருக்கிற ஒரு பொண்ணு ரொம்பவே முடியாத சூழ்நிலையில படுத்திருக்காங்க. அவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின். அதாவது ஹீரோயினுக்கு டியூபர்குலோசிஸ் இருந்துச்சு போல. சோ மூச்சு விட்டுறதை கஷ்டப்பட்டுட்டு தொடர்ந்து இருமிட்டே இருக்காங்க. சோ அந்த ஃபேமிலியை பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறாங்க, எப்படியாவது இவங்களை சிட்டில இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்ல. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, யோசிக்கிறாரு. தேவையில்லாம இந்த ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஆனா அதுக்கு பதிலா அந்த ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஒரு 2 பெரிய யானை தந்தத்தை கிஃப்டா வச்சுக்கோங்க அப்படின்னதும் அதை பார்த்ததுமே அவருடைய மனசு மாறிடுது. சரி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்தை இதுக்கப்புறம் எப்படி கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்ச நம்ம ஹீரோ அந்த பையனுடைய கவர்மெண்ட் ஐடி நம்பர் எழுதி வச்சுக்கிறாரு. அதாவது அந்த காலத்துல இப்படிப்பட்ட மக்களுக்கு அடையாளத்துக்காக கவர்மெண்ட் இப்படிதான் தனித்தனி ஐடி நம்பர் கொடுத்திருந்திருப்பாங்க போல.
சோ அதுக்கப்புறம் எல்லாம் ரெடியா முடிஞ்சதுமே ஹீரோயினை கவனமா பிளைட்ல ஏத்திட்டு சிட்டியை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த பிளைட் அவருடைய வாழ்க்கையை ஃபுல்லா மாத்த போகுதுன்ற மாதிரி அவருக்கு தெரியாது. என்னன்னா போற வழியிலேயே ஹீரோயின் கிட்ட பேசி பழக ட்ரை பண்றாரு. ஆமா உடம்பு எப்படி இருக்கு, உனக்கு இங்கிலீஷ் எல்லாம் புரியுமா அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுக்க, ஆனா ஹீரோயின் ஒரு வார்த்தை கூட பேசல. உடம்பு ரொம்ப மோசமா இருந்ததுனாலயா இல்லன்னா இங்கிலீஷ் புரியலையான்றது நமக்கு தெரியல. அவங்க அமைதியா ஜன்னலுக்கு வெளியே அப்படியே பார்த்துட்டு வராங்க. இவங்களுக்கு கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா திடீர்னு வெதர் ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுது. அதாவது கரு மேகங்கள் சூழுது, பலத்த மழை கொட்ட ஆரம்பிக்குது. ஹீரோ பிளைட் கண்ட்ரோல் பண்ணிட்டு முதல்ல ஒரு இடத்துக்கு போய் ஒரு டெலிவரி முடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா பணம் சம்பாதிக்கலாம் நினைச்சேன். ஆனா இந்த வெதரை பார்த்தா ரொம்ப ரிஸ்க் எடுக்க கூடாது அப்படின்னு அவருக்கான பேசிக்கிட்டு பிளைட்டை நேரா எல்லோ நைஃப் பக்கம் திருப்புறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மழை நின்னுடுது, வானமும் கிளியர் ஆயிடுது. நல்ல வேலைடா பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நிம்மதி மூச்சு விட. ஆனா ஒரு நிமிஷம் மட்டும் தான் அப்படி இருக்க முடிஞ்சது. என்னன்னா திடீர்னு இன்ஜின்ல இருந்து வித்தியாசமான சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். அந்த சத்தத்தை கேட்டதுமே ஹீரோடி முகமே மாறிடுது. உடனே மீட்டரை பாக்குறாரு, ஆயில் பிரஷரை பாக்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமா இல்ல வேகமா அப்படி கீழே இறங்கிட்டு இருக்கோம். என்ன இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பதற ஆரம்பிக்க, அடுத்த நொடிகள்லயே அந்த காக்பிட் முழுக்க புகை நிரம்பிட, அதோட அந்த பிளேனோடைய ப்ரொப்பலரும் திடீர்னு ஜாம் ஆக்கி நின்னு போயிடும். அவ்வளவுதான். இதை பார்த்து ஹீரோயின் அப்படியே பயத்துல உடஞ்சி போயிடுறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் கடைசி வரைக்கும் நம்பிக்கை விடல. ஏன்னா இத்தனை வருஷம் அனுபவம் இருக்கு இல்லையா. எப்படியாவது பிளைட்டை காப்பாத்த ட்ரை பண்றாரு. ஆனா இந்த தடவை அதிர்ஷ்டம் அவருடைய பக்கம் இல்ல. மெக்கானிக்கல் ஃபெயிலியர் ரொம்ப மோசமா இருந்ததுனால கிராஷ் அனிமல் தவிர்க்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு கடைசி செகண்ட்ல ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. அதாவது தரையில இருக்குன்னா பிளைட் தீப்பிடிச்சிடும் இல்லையா, அதனால பக்கத்துல இருந்த ஒரு பெரிய தண்ணி பகுதிக்கு எமர்ஜென்சி லேண்டிங் பண்ண முடிவு பண்றாரு. அடுத்த செகண்ட் டமார்னு ஒரு சத்தம், பிளைட் தண்ணிக்குள்ள கிராஷ் ஆகி அப்படியே லேண்ட் ஆயிடுது. இப்படி மோத்தினதுனால ஹீரோடைய தலையிலையும் பயங்கரமான காயம் ஏற்பட்டு அப்படியே ரத்தம் கூட்ட ஆரம்பிக்கும். சோ ஒரு சைடு கோவம் இருக்கும், வலி இருக்கும். இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு காலாலேயே அந்த பிளைட்டோடைய டோரை எட்டி மிதிச்சு வெளியில வர. அப்படி வெளியில இந்த பனிப்பகுதியை பார்த்ததுமே இன்னுமே டென்ஷன் ஆயிடுறாரு. பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோ எவ்வளவு கத்தினாலுமே உண்மை மட்டும் மாறாது இல்லையா. அவங்களுடைய பிளைட் இப்ப யாருமே இல்லாத இந்த ஆர்டிக் பனிப்பகுதிக்குள்ள கிராஷ் ஆயிடுச்சு. அப்புறம் ஹீரோயினையும் பாதுகாப்பா வெளியில கூட்டிட்டு வர்றாரு. நல்ல வேலை இவ்வளவு பெரிய விபத்து நடந்துமே ஹீரோனுக்கு சின்ன காயம் கூட இல்ல. உடனே அடுத்த கட்டமா பேஸ்க்கு ரேடியோ மூலம் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா கிராஷ் காரணமா ரேடியோ ஃபுல்லுமே டேமேஜ் ஆயிருக்கும். சோ அதனால கான்டாக்ட் பண்ண முடியல. இப்படி இவங்க இந்த உறைஞ்ச பனிக்காட்டுக்குள்ள மாட்டிட்டாங்க இல்லையா. இப்ப இவங்களுக்கு துணையா இருக்கிறது அந்த கிராஷ் ஆன பிளைட் மட்டும்தான். அதனால அந்த பிளைட்குள்ள இருந்த இந்த சாப்பாடு, தண்ணி, அதுக்கப்புறம் கிடைச்ச மேப், ரைஃபிள் அப்படின்னு இந்த உயிர் தப்பிக்க தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அப்படியே வெளியில கொண்டு வர்றாரு. அதுக்கப்புறம் மேப்பை வச்சு பார்த்ததுமே அவருடைய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவர் மாட்டிக்கிட்ட இப்ப அந்த இடத்துல இருந்து ஒரு ஊரு கூட இப்ப பக்கத்துல கிடையாது. எல்லாமே நூத்துக்கணக்கான மைல்கள் தூரத்துல இருக்குது. இருந்தாலும் நம்ம ஹீரோங்க உட்காந்து அல்ற மாதிரியான ஆள் கிடையாது இல்லையா. சோ யாராவது என்ன தேடி வந்தா நான் இங்க இருக்கேன்றது தெரியணும் அப்படின்னு யோசித்தா அவரு சுத்தி இருந்த பெரிய பெரிய கற்கள் எல்லாம் அப்படியே தூக்கிட்டு தரையில பெரிய எழுத்து மாதிரி இந்த SOS மாதிரி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. சோ இது மூலமா மேல பறக்கிற எந்த ஒரு பிளைட்டா இருந்தாலுமே இதை பார்த்த உடனே கீழே யாரோ இருக்காங்கன்ற மாதிரி புரிஞ்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துருவாங்க இல்லையா. சோ அதனால தான் அந்த மாதிரி பண்ணேன். ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு மூலையில அமைதியா உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. முகத்துல பயம் கிடையாது, பதற்றம் இல்ல, இதே யோசிச்சுட்டு இருக்காங்க. மெல்ல மெல்ல அப்படியே சாயங்காலம் ஆயிடுது. இது ஸ்னோ ஏரியா இல்லையா, அதனால ரொம்பவே குளிர ஆரம்பிச்சிடும். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றானா முடிஞ்ச அளவுக்கு ஃபயர் பத்த வைக்க. அதே நேரம் கொஞ்சம் தூரத்துல ஹீரோனும் தனியா இன்னொரு ஃபயர் முட்டுறாங்க. அதை பார்த்த ஹீரோ உடம்பு இவ்வளவு முடியாம இருந்துமே எல்லாத்தையுமே அவங்களே ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு மனசுக்குள்ள ஆச்சரியப்பட. அதனால சரி ஓகே அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு அம்மா உனக்கு கொஞ்சமாவது இங்கிலீஷ் புரியுமா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் அமைதியா இருக்காங்க. ஒரு வார்த்தை கூட பேசல. அந்த அமைதியை பார்த்த நம்ம ஹீரோவும் இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது போல அப்படின்னு நினைச்சிட்டு அமைதியா ஃபயரை பத்த வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. அதே சமயத்துல இந்த பேஸ் கேம்ப்ல காமிச்சா ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கார ஒருத்தன் ஹீரோ இன்னமே திரும்பி வரல, அவனுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பாஸ் கிட்ட போய் சொல்ல. ஆனா அந்த பாஸ் ரொம்பவே நம்பிக்கையா சிரிச்சுக்கிட்டே அவன் நம்ம ஹீரோ அவனை அவ்வளவு சீக்கிரம் எதுவுமே பண்ண முடியாது, சோ வெதர் காரணமா லேட் ஆயிருக்கும், கண்டிப்பா திரும்பி வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. சோ அப்படியே நைட்டும் ஆகுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ எழுந்ததுமே இங்க இருந்து எப்படியாவது வெளியில போகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க. ஆனா ஹீரோயின் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. அவங்க நேரா சர்வைவல் மோடுக்கு மாறிட்டாங்க. அதாவது இந்த சாப்பாட்டுக்காக மீன் பிடிக்கிறது, தேவையான பொருட்கள் தேடுறது, எது எது செய்யணுமோ அதெல்லாம் அமைதியா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின் ஆல்ரெடி இந்த பனிப்பகுதியில வாழ்றவங்க தானே. சோ இந்த இடத்துல உயிரோட இருக்கணும்னா எப்ப என்ன பண்ணணும்ன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் போல. அதே நேரம் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிஞ்செடுத்து நம்மளை தேடி யாருமே வர போறது கிடையாது, இனிமேல் நம்ம உயிரை நம்ம தான் காப்பாத்திக்கணும் அப்படின்னு மேப் எடுத்து பாக்குறாரு. அதுல பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போகணும்னா கிட்டத்தட்ட 200 மைல் நடந்து போகணும் போல. சோ கொஞ்ச நேரம் யோசிச்சா நம்ம ஹீரோவும் ஒரு முடிவு
எடுக்கிறான். சோ நடந்தே நம்ம சிட்டிக்கு போயிடலாம், ரிஸ்க் அதிகம் தான், ஆனா வேற வழியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரைஃபிள் எடுத்துக்கிட்டு தேவையான பொருட்களை பேக்ல போட்டுட்டு அப்படியே கிளம்ப தயாராகிறான். அதை பார்த்த ஹீரோயின் அவளோட கூட வரணுன்ற மாதிரி சைகை காட்டுறாங்க. ஆனா ஹீரோ உடனே மறுத்துட்டாரு. சோ நான் போறது ரொம்ப கஷ்டமானது, உன்னோட இந்த உடம்பால என் கூட வர முடியாது, நான் சிட்டிக்கு போய் ஹெல்ப்க்கு கூட்டிட்டு வரேன், அதிகபட்சம் ஒரு வாரம் தான் ஆகும் அப்படின்னு புரிய வைக்க ட்ரை பண்றாரு. அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி அது எல்லாத்தையுமே அவளுடைய பக்கத்துல வச்சுட்டு தனியாவே இந்த முடிவே தெரியாத பயணத்தை ஸ்டார்ட் பண்றாரு. முதல்ல நம்பிக்கையோட நடந்த நம்ம ஹீரோ போற வழியெல்லாம் ஒவ்வொரு மேடும் பறை ஏறி எங்கேயாவது மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்னு தேட்டாரு. ஆனா கண்ணை கேட்ட தூரம் வரைக்கும் வெள்ள பனிதான் அமைதியா இருக்குது, அது தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆனாலும் நம்பிக்கையை கைவிடல, நடந்துகிட்டே போறாரு. சாயங்காலம் ஆகுது, உடம்பே சோர்ந்து போயிடும். சோ நைட் ஆகுது, இந்த இடத்துல தங்க முடிவு பண்றாரு. ஆனா ஆர்டிக்ல ஒரு நைட்டை கிடக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது இல்லையா, உரைய வைக்கிற மாதிரி குளிர் அடிக்கும்ல. சோ பலத்தை காத்து வர வீசுது, அதாவது ஃபயர் பத்த வைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அதெல்லாம் தாண்டி இன்னொரு பிரச்சனை என்னன்னா காத்து கொஞ்சம் குறைஞ்ச உடனே ஆயிரக்கணக்கான பூச்சிகள்லாம் நம்ம ஹீரோ மேல பாய ஆரம்பிக்குது. சோ அவ்வளவு கொடூரமா அந்த கொசுலாம் கடிக்குது. தூங்குறது இருக்கட்டும், நிம்மதியா மூச்சு கூட விட முடியல. சோ அந்த நைட் ஒரு நிமிஷம் கூட அமைதியா தூங்க முடியல, எப்படியோ கடந்து போயிட்டேன். இப்ப அடுத்த நாள் காலையில சூரியன் உதிச்சதுமே ஹீரோ மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இப்ப நம்ம ஹீரோக்கு பிரச்சனை என்னதுன்னா பசிதான். சோ பல மைல்கள் நடந்ததுனால உடம்புல இருக்கிற சக்தி கொஞ்சம் விதமா குறைய ஆரம்பிச்சிருக்கும். சோ வழியில அந்த பறவைகளை எப்படியாவது பிடிச்சு சுட்டு சாப்பிடலான்ற மாதிரி ட்ரை பண்றாரு. ஆனா அதுவும் ஃபெயில் தான் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம அவர்கிட்ட இருந்த புல்லட்டும் இப்ப ரொம்ப கம்மியா இருக்குது. சோ அதனால ஒவ்வொரு புல்லட்டையுமே ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும். அதுக்குள்ள இவருடைய வெதரும் மாறிடுது, அதாவது மழை பெய்ய ஆரம்பிக்குது. அதனால இப்ப ரொம்ப குளிர ஆரம்பிக்குது. சோ ரெண்டுமே சேர்ந்து அவரை இனிமே சோதிக்க ஆரம்பிக்க சோ கைகள் நடுங்கிக்கிட்டு ஃபயர் மூட்ட ட்ரை பண்றாரு. ஆனா மழையில நனைஞ்சதுனால மேட்ச் பாக்ஸும் ஒழுங்கா பத்திக்கல. இப்ப குளிர சமாளிக்க ஃபயர் கூட இல்லையா, இருந்தாலும் நம்பிக்கை கைவிடல. மழை கொஞ்சம் நின்னதுமே மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. சமாளியில இருந்த இந்த தண்ணிகளையும் தாண்டி சேர பகுதியெல்லாம் கடந்து எப்படியோ முன்னேறி போயிட்டே இருக்கிறாரு. இருந்தாலும் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோடைய கால ஒரு சேர்ல மாட்டிக்கும். எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல தான் அந்த பள்ளத்துல வெளியில வந்திருப்பாரு. உடம்புல இருந்த சக்தியோ ஃபுல்லுமே போயிருக்கும் இல்லையா. ஆனாலும் மறுபடியும் நிக்காம மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் தூரம் நடந்து போறதுக்குள்ள மழை மறுபடியும் இழுத்து வாங்க ஆரம்பிக்குது. சோ இதனால ஹீரோவால ஒரு அடி கூட முன்னாடி போக முடியல. ஒரு மேட்டோரமா போய் உட்காந்து அந்த மழை எப்போ நிக்கும் அப்படின்னு காத்திருக்கேன். அப்பதான் அவருடைய பார்வை திடீர்னு ரைஃபிள் மேல போகுது. அதை பார்த்து அவரு மறந்து போயிடுறாரு. ஏன்னா பேகசைனே காணோம். அதாவது அவர்கிட்ட இருந்த எல்லா புல்லட்ஸும் காலி ஆயிடுச்சு போல. எங்க போச்சு இதுல உள்ள புல்லட் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போதுதான் அந்த பள்ளத்துல எழுந்திருப்பார் இல்லையா, அங்கதான் எங்கேயோ தவறு விழுந்திருக்கும் போல. சோ இப்போ பசி இருக்குது, ரொம்பவே குளிர் எடுக்குது. சோ அந்த கொடூரமான பனிக்காட்டுல ஒரு புல்லட் கூட இல்லாம முழுசா நம்ம ஹீரோ அப்படியே தனியா மாட்டிக்கிட்டார் இல்லையா. அதே நேரத்துல அந்த பேஸ் கேம்ப்ல காமிச்சா எல்லாருடைய பதற்றமும் கொஞ்ச நேரமா அதிகமாயிடுச்சு. ஹீரோ காணாம போய் கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. சோ ரேடியோ மூலமா மறுபடியும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. அதுக்குள்ள இன்னொரு பேட் நியூஸ் வருது. என்னன்னா அடுத்த 24 மணி நேரத்துக்கு வெதர் ரொம்ப மோசமா இருக்கும் போல. சோ இதை கேட்டதுமே இதோட சீரியஸ்னஸ் புரிஞ்ச பாஸ் ஹீரோட நண்பனையும் இன்னொரு பைலட்டையும் கூப்பிட்டு வெதர் கொஞ்சம் கிளியர் ஆன உடனே ரெண்டு பேரும் கிளம்பி ஹீரோ தேடப்பாங்க அப்படின்னு வேற வழி இல்லாம ஆர்டர் கொடுத்துட்டேன். இங்க ஹீரோட நிலைமை காமிச்சா அது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு இல்லையா. தொடர்ந்து பெய்யுற மழை, ஒரே வைக்கிற குளிர், ரெண்டுமே அவரை சேர்ந்து வாட்டி எடுக்க சோ ரெயின் கோட்டை போத்திக்கிட்டு அப்படியே ஈரமான தரையில மணிக்கணக்கா அப்படியே படுத்து கிடக்குறாரு. மழை மட்டும் நிக்கிற மாதிரியே தெரியல. உடம்பே சோர்ந்து போனதுனால அப்படியே தூங்கிட்டேன். ஆனா அந்த தூக்கம் கூட அவருக்கு நிம்மதியை கொடுக்கல. மறுபடியும் 2ஆம் போர்ல நடந்த அந்த பயங்கரமான நினைவுகள் தான் ஞாபகம் வருது. அதாவது நம்ம ஹீரோ இந்த ஃபைட்டர் பிளேன் ஓட்டிட்டு இருப்பாரு. அப்ப எதிரி பிளேன் அவரை டார்கெட் பண்ணி தாக்க ஆரம்பிச்சிட. சோ நாலா பக்கமும் துப்பாக்கி சத்தம் கேட்கும். பிளேன் முழுக்க அப்படியே குலுங்கிட்டே போகும். கிராஸ் ஆக போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்ட பேனிக்ல ஹீரோ பாம் ரிலீஸ் பட்டனா அமைக்கிட்டாரு. அடுத்த நொடிய 3 பெரிய பாம் கீழே இருந்த சிட்டி மேல விழுற அந்த சீன் அவருடைய கண்ணு முன்னாடி தெரிய இல்ல அப்படின்னு பந்தரை எந்திக்க சோ கண் திறந்து பார்த்தா மழை நின்று போயிருக்கும். ஆனா அதை விட கொடூரமான ஒரு விஷயம், கருப்பு மேகங்கள் மாதிரி ஏதோ தெரியுது. என்னன்னு பார்த்தா லட்சக்கணக்கான கொசுக்கள் ஒரே நேரத்துல நம்ம ஹீரோ மேல பாய ஆரம்பிக்கும். சோ உடம்புல தெரிஞ்ச ஒவ்வொரு இடத்தையுமே கொடூரமா கடிக்கிட்டு வழியில துடிச்ச ஹீரோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி கைகளால அப்படியே அடிச்சு வரட்டேன். ஆனா அதனால எந்த ஒரு பயனும் இல்ல இல்லையா. அந்த கொசுக்களோட எண்ணிக்கை அவ்வளவு அதிகமாயிட்டே இருக்கும். இனிமேல் நம்ம நான் உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ உயிரை காப்பாத்திக்க ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் கொஞ்சம் தூரத்துல ஒரு லேக் கண்ணில் படுத்து. சோ தண்ணிக்குள்ள குதிச்சா மட்டும்தான் இதுங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு அந்த லேக்க நோக்கி வேகமா ஓட. சோ ஓடின அவசரத்துல அவருடைய சுவம் கலந்து போயிடும். ஆனா அதை கூட எடுக்க நிக்க
வைக்கல, வெறுங்காலோட அந்த கூர்மையான கற்கள் மேல ஓடிட்டு இருக்கேன். அப்படி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது அவருடைய கால் வந்து கிழிஞ்சு அப்படியே ரத்தம் வர ஆரம்பிக்கும். ஒரு சைடு பசி, ஒரு சைடு இந்த குளிர், காயம், இப்போ அந்த கொசு கட்டின எல்லாமே சேர்ந்து அவருடைய உடம்புல இருந்த கடைசி சத்தியம் எடுத்துட. லேக்குக்கு இன்னும் கொஞ்சம் அடிகள் தான் இருக்கும். ஆனா அவருடைய கால்கள் வந்து அவரை தாங்காம போயிடுது. என்னன்னா அப்படியே அந்த பாறை மேல விழுந்து அப்படியே மயங்கி சரிஞ்சிடுறாரு. எத்தனை மணி நேரம் கடந்துச்சுன்னே தெரியல. ஒரு சைடு உயிர் தப்பிக்கணும்ன்ற அந்த இது, இன்னொரு சைடு மரணத்துக்காக வெயிட் பண்ற மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவுல அப்படியே படுத்து கிடக்க. கொசுக்கடி, காயம், உரைய வைக்கிற குளிர். இன்னும் கொஞ்ச நேரம் போன அவருடைய கதையை முடிஞ்சிடும். ஆனா அந்த நேரத்துல தான் ஒரு அதிசயம் நடக்கும். அதாவது நம்ம ஹீரோயின் எப்படியும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஹீரோடைய உடம்பு முழுக்க கொசுக்கடியினால அப்படியே வீங்கி போயிருக்கும். கால்கள் வந்து அப்படியே ரத்தமா இருக்கும் இல்லையா. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம ஹீரோயின் உடனே வேலையில இறங்குறாங்க. ஏரிக்கரையில இருந்து அதாவது சில மூலிகை செடிகள் எல்லாம் சேர்த்து எடுத்துட்டு வந்து ஒரு மருந்து மாதிரி தயார் பண்ணி அவருடைய காயங்களை தடவுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு குளிரக்கூடாதுன்றதுக்காக பக்கத்துல தீ வைக்க, அது கூடவே வேட்டையாடி எடுத்துட்டு வந்த மிருகத்தோடைய தோலை அவருக்கு போர்த்தி சூடா வச்சுக்கிறாங்க. பல மணி நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ மெதுவா கண்ணை திறக்கிறான். கண்ணு முன்னாடி ஒரு தீ எரிஞ்சிட்டு இருக்கும். அது மேல ஒரு டின் கேன்ல சாப்பாடு வந்து கொதிச்சிட்டு இருக்கும். அது மட்டும் இல்ல, அவருடைய காயங்களுக்கு யாரோ ரொம்ப கவனமா மருந்து கட்டி வச்சிருக்காங்க. உடம்பு ஃபுல்லா சூடா இருக்கிற மிருகத்தோடைய தோலை போத்திருக்கேன். இதெல்லாம் பார்த்த ஹீரோ, இப்படிப்பட்ட இடத்துல எனக்கு யார் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு ஏறெடுத்து பார்த்தா கொஞ்சம் தூரத்துல இருந்து காஞ்ச உரகுகளெல்லாம் தூக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து நடந்து வராங்க. இதை பார்த்த ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படியே உடஞ்சு போயிட்டாரு. நான் இவ்வளவு தூரம் நடந்து வர்றதுக்கு என்னுடைய உயிர் போயிடுச்சு, அதுவும் உடம்பு சரியில்லாதவங்க எப்படி இவ்வளவு தூரம் நடந்து வந்தாங்க அப்படின்னு ஆச்சரியத்தோட, நீ எப்படி இங்க வந்த, என்ன ஃபாலோ பண்ணியா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் எந்த ஒரு பதிலா சொல்லல. அமைதியா கையை காமிச்சு தூங்குங்க, முதல்ல ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி மெல்ல சொல்ல, அதுவும் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. இந்த வார்த்தையை கேட்டதுமே ஹீரோ அதிர்ச்சியில, உனக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினும் கொஞ்சம் சின்ன சிரிப்போட கொஞ்சம் தெரியுன்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் தீல கொதிச்சிட்டு இருந்த சூடான சூப்பை ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அதுவும் சாதாரண சூப் கிடையாது, ஆர்டிக்ல கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன அணில் வகை இருக்கும் போல அந்த அணில் விலங்கோடைய சூப் அது. அந்த சூடான சூப்பை குடிச்சதுமே குழுவுல உடஞ்சி போனா நம்ம ஹீரோடைய உடம்புல கொஞ்சம் தெம்பு கிடைக்கும். அது போக கொஞ்ச நேரத்திலேயே இந்த வெதரும் கிளியர் ஆயிடுது. ரெண்டு பேரும் ஃபயர் பக்கத்துல அமைதியா உட்காடுறாங்க. ஆனா ஹீரோடைய மனசுல மட்டும் ஒரே ஒரு கொஸ்டின், நான் ரைஃபிள வச்சிருந்தும் கூட ஒரு அணில் அந்த மாதிரி விலங்குக்குள்ள கூட என்னால பிடிக்க முடியல, ஆனா ஆயுதமே இல்லாம இவ எப்படி பிடிச்சா அப்படின்னு ஒண்ணுமே புரியாம அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. லாங்குவேஜ் வந்து இனிமே பெரிய ப்ராப்ளமா இருக்குது. அதனால ரெண்டு பேராலையுமே சரியா பேசிக்கவே முடியல. ஆனா வார்த்தைகள் இல்லாமலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே நம்ம ஹீரோயின் அவளுடைய அந்த அனுபவத்தினாலேயே இந்த மீன், பறவைகள் இதெல்லாம் எப்படி பிடிக்கணும்ன்ற மாதிரி பிடிச்சு கொடுத்து ரெண்டு பேரும் சாப்பாடு ரெடி பண்றாங்க. அதே நேரத்துல ஹீரோ தேடி அவனுடைய ஃப்ரெண்டுக்காரனும் இன்னொரு பைலட்டும் பாத்தீங்கன்னா பிளைட்ல வந்து சர்ச் பண்ணிட்டு அவர் அந்த ஃபியூல் ட்ரம் வந்து டெலிவரி பண்ண இடத்துக்கு வந்துட்டு அங்க ஃபியூல் ட்ரம் இருந்துச்சு. ஆனா ஹீரோவையும் அவருடைய பிளைட்டையும் கண்டுபிடிக்க முடியல இல்லையா. இதை பார்த்து அந்த ஃப்ரெண்டுக்காரன் பக்கத்துல இருந்து அந்த பைலட்டை பாக்குறான். அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா இருக்கிறாரு. இந்த ரெஸ்கியூ மிஷன் வந்து அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. அதனால கொஞ்சம் கோபமா ஏன் அவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவரு பாத்தீங்கன்னா எரிச்சலோட, இந்த ஏரியா எவ்வளவு பெருசுன்னு உனக்கே தெரியும்ல, மொத்த ஈரோப்பை விட 3 மடங்கு பெரிய இடம் இது. இந்த மாதிரி பெரிய இடத்துல நம்ம தேடுறதால அவனை கண்டுபிடிச்சிட முடியும் நீ நம்புறியா அப்படின்னு கேட்கும்போது அதை கேட்டதுமே ஃப்ரெண்டுக்கு அன்னைக்கு சமக்கம் வந்துருது. இப்போ சண்டை போட்டா ஹீரோ தான் தேட முடியாது அப்படின்னு அமைதியாயிட்டான். இந்த சைன் நம்ம ஹீரோயினை காமிச்சா நம்ம ஹீரோ கொஞ்சம் இந்த மாதிரி ரெக்கவர் ஆகுறான். இப்ப அங்கிருந்து கிளம்பணும் இல்லையா. ஆனா அவனுடைய ஷூ முழுசாவே கிழிஞ்சு போயிருக்கும். அதை பார்த்த ஹீரோயின் மிருகத்தோட இந்த தோலை வச்சு அவருக்காக புதுசா அந்த ஷூ மாதிரி தைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோடைய பாரு ஹீரோயினுடைய முகத்துக்கு போகுது. அவங்களுடைய மூக்குல இருந்து மெதுவா ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கும். இதை பார்த்ததுமே ஹீரோக்கு புரிஞ்சுட்டு உங்களுடைய உடம்பு வந்து ரொம்ப மோசமாயிடுச்சுன்ற மாதிரி. எப்படியாவது சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். ஆனா இந்த மாதிரி விரிச்சோடினா அந்த பனி காட்டுல அதுவும் இவரால எதுவுமே செய்ய முடியல இல்லையா. அந்த நேரத்துல ஹீரோயின் வந்து ஷூ தச்சிட்டு இருக்கும் போது அவங்களுடைய கையில வந்து பழைய கட்மாறு இருக்கிறத நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். அதை பார்த்ததுமே ஒருவேளை இவங்க முன்னாடி சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்க. ஆனா அதை பத்தி கேட்டு அவங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்றதுக்காக எதுவுமே கேட்கல. அப்படியே நைட் ஆகுது. நடுராத்திரி நம்ம ஹீரோ திடீர்னு கண் முழிச்சு பாக்குறான். ஹீரோயின் தொடர்ந்து அப்படியே இருமிட்டே இருப்பாங்க, வலியினால அழுதுட்டே இருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோடைய மனசே உடனே போகுது. ஆனாலுமே ஹீரோவால அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியல இல்லையா. அதனால ரொம்ப கஷ்டப்படுறான். அதே டைம் இந்த சைடு இந்த சர்ச் டீம் வந்து மறுபடியும் கிளம்பி இன்னொரு ஏரியாவுக்கு வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எந்த தடவையும் ஹீரோடைய ஒரு சின்ன தரையும் கூட கிடைக்கல. இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோயின் சொல்லி கொடுத்த டெக்னிக் படி ஹீரோ வந்து மீன் பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் திடீர்னு மேகங்களுக்கு மேல இருந்து ஒரு பிளைட்டோட சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டதுமே எல்லாத்தையுமே போட்டுட்டு வேகமா ஓடி வர்றாரு. கையில காமிச்சு காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறாரு. ஆனா அந்த பிளைட் வந்து மேகங்களுக்கு மேல பறந்துட்டு இருந்ததுனால கீழே இருக்கிறவங்களை வந்து பார்க்க முடியல. கொஞ்ச நேரத்துல அந்த சத்தம் வந்து மெல்ல மெல்ல மறைஞ்சு போயிட்டேன். ஹீரோ மட்டும் வெறுமனே அப்படியே வானத்தையே பார்த்துட்டு நிக்கிறாரு. அந்த ஒரு நிமிஷமே அவருடைய நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கும். இப்ப அமைதியா உட்கார்ந்து இருந்த நம்ம ஹீரோ வந்து அப்படியே கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது கிராஸ் ஆன இடத்துல இருந்து நம்ம ஏற்கனவே 90
மைல் வந்துட்டோம் அப்படின்னு கணக்கு போட அப்பதான் அவருக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வரும். ரெஸ்கியூ டீம் வந்திருந்தா கண்டிப்பா கிராஷ் ஆன அந்த இடத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் தருவாங்க அப்படின்னு ஞாபகம் வந்ததுமே அடுத்த செகண்டே பைலட் ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்த ஒரு முக்கியமான ரூல். அதாவது எந்த சூழ்நிலையிலுமே கிராஷ் ஆன பிளேனை விட்டு போகவே கூடாது. ஆனா நம்ம ஹீரோ அந்த இடத்தை விட்டு தாண்டி வந்துட்டான் இல்லையா. சோ உயிரோட இருக்கணும்னா எப்படியாவது கிராஷ் ஆன அந்த ஃபைட் இருந்த இடத்துக்கே திரும்பி போகணும். ஏன்னா ரெஸ்கியூ டீம் வந்தா முதல்ல தேட போறது அந்த இடத்துல தான். உடனே ஹீரோ என்ன பண்றாருன்னா ஹீரோயின் தனக்காக தச்சு கொடுத்த அந்த புது ஷூவை போட்டுட்டு பாக்குறாரு. அதை போட்டதுமே அவருக்கே ஆச்சரியம். இது நான் நினைச்சதை விட ரொம்பவே கம்ஃபர்டபுளா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் அந்த கிராஷ் சைட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ பகல் நைட்னு சொல்லிட்டு மறுபடியும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்காங்க. ஆனா அந்த பனிக்காட்டுல எல்லா பாதையும் ஒரே மாதிரி தான் தெரியும் இல்லையா. பல தடவை ஹீரோ டைரக்ஷன் மிஸ் பண்ணிடுறாரு. ஆனா ஹீரோயின்னா ஒரு தடவை கூட தடுமாறாம எந்த வழியில வந்தாங்களோ அதே வழியா ஒரு தடகமுமே இல்லாம அப்படியே ஞாபகம் வச்சு கூட்டிட்டு போறாங்க. அதை பார்த்த ஹீரோ இவங்களுக்கு இந்த இடம் நம்மளை விட எவ்வளவு நல்லா தெரிஞ்சிருக்குது அப்படின்னு வேண்டு போக இந்த நீண்ட பயணத்துல ரெண்டு பேருக்கும் நடுவுல வார்த்தைகளை தாண்டி ஒரு அழகான நட்பு உருவாகும். சோ இப்ப அவங்க வேற ஆட்கள் கிடையாது இல்லையா. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையா மாறிட்டாங்க இல்லையா. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு கொஞ்சம் தூரத்துல தரையில ஏதோ மினுங்கிற மாதிரி ஹீரோக்கு தெரியுது. சோ ஒருவேளை யாராவது இருக்காங்களா அப்படின்னு நம்பிக்கையோட வேகமா அந்த இடத்துக்கு ஓட. ஆனா அங்க போய் பார்த்தா அவரு உடஞ்சி போயிட்டுறாரு. ஏன்னா வெயில மின்னிக்கிட்டு இருந்த ஒரு உடஞ்ச கண்ணாடி மட்டும்தான் அது. சோ மறுபடியும் நம்ம ஹீரோ ஏமாற்றத்துல அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. அடுத்த செகண்டே அவருடைய மகமே மாறிடுது. ஏன்னா இந்த இடத்துல பல வருஷத்துக்கு முன்னாடி கிராஷ் ஆன ஒரு பழைய பிளைட் முழுசா அப்படியே சதஞ்சி போய் கிடக்கும். இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃபீல் பண்றாரு. நம்மளுடைய நிலைமை இப்படிதான் ஆகுமான்ற மாதிரி. இருந்தாலும் ஒருவேளை இதுல இருந்து நமக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லானது ஏதாவது கிடைக்கும்ல அப்படின்னு அந்த உடஞ்சி போன ரெக்கேஜ் எல்லாம் தேட ஆரம்பிக்க. அப்படி தேடிட்டு இருக்கும் போதுதான் கொஞ்சம் பயன்படுற மாதிரியான பொருட்களும் கிடைக்கும். இன்னும் உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு பெரிய இரும்பை அப்படியே முழு பலத்தோட இழுக்க. ஆனா அடுத்த செகண்டே உள்ள இருந்து ஒரு மனிதனோட எலும்பு கூட உருண்டு கீழே விழும். அவ்வளவுதான். அதை பார்த்த நம்ம ஹீரோ அப்படியே உடஞ்சி போறா. ரெண்டு பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அது உடம்பு ஃபுல்லுமே அலைஞ்சு எலும்பு மட்டும் தான் மிஞ்சிருக்கும். இங்க நம்ம ஹீரோயினோ பயத்துல கத்திடுறாங்க. ஹீரோ ஒரு நிமிஷம் பேச முடியாம நின்னுட. அவனுக்கு புரிஞ்சிருது ஹீரோயினே மாதிரி ஒரு புஷ் பைலட் தான் போல இறந்து போயிட்டாருன்ற மாதிரி. சோ பல நாட்கள் யாராவது காப்பாத்துவாங்களான்ற மாதிரி காத்திருந்திருக்காரு. ஆனா யாருமே வரல. கடைசியில அந்த பனிக்காடு அவருடைய கலரைய மாறிடுச்சு இல்லையா. சோ இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஹீரோக்குள்ளுக்குள்ள அப்படியே பயம் வர ஆரம்பிக்கும். இருந்தாலும் தைரியமா அந்த பழைய ஃபைட்குள்ள போய் தேடுறாரு. வேற ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி. அப்பதான் ஒரு ரைஃபிள் கிடைக்கும். சோ இந்த சிச்சுவேஷன்ல இது ஒரு பொக்கிஷ மாதிரி தானே. சோ சந்தோஷமா வெளியில எடுத்துட்டு வராரு. ஆனா ஹீரோயினோ கொஞ்சம் தூரத்துல அமைதியா உட்காந்து அந்த எலும்பு கூட்டை அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க கண்கள்ல சோகம் மட்டும்தான் இருக்கும். அதை பார்த்த ஹீரோ அவங்க மனசை என்ன சொல்லுதுன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. அதாவது ஹீரோயின மக்களுடைய நம்பிக்கையில இறந்தவங்களுக்கும் அவங்களுடைய பொருட்களுக்கும் ரொம்பவே பெரிய மரியாதை கொடுப்பாங்க. அதனால ஹீரோவும் அந்த பைலட் அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லாம குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஒரு மரியாதையை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்தி இருந்த இந்த கற்கள் எல்லாம் எடுத்து அந்த பைலட்டோட எலும்புகளை மரியாதையை புதைச்சி மேல ஒரு கலரை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பிளைட்ல இருந்து எடுத்து எல்லா பொருட்களையுமே ஒவ்வொன்னா அந்த கலர்ல வைக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அதை பார்த்து ஹீரோ இந்த நேரத்துல நமக்கு உயிர் தப்பிக்கிறது தான் முக்கியம். ஆனா இவ்வளவு எடுத்து பொருள் எல்லாத்தையுமே திரும்பி வைக்கிறாங்களே அப்படின்னு அவருடைய புத்தி இந்த மாதிரி யோசிக்க. ஆனா மனசு வேற மாதிரி சொல்லுது. கடைசியா ஹீரோயினோட நம்பிக்கைக்கு மரியாதை கொடுத்து கையில இருந்து அந்த ரைஃபிளையும் அமைதி அந்த பைலட்டோட கலரை மேல திரும்பி வச்சிட்டாரு. அப்படியே நைட் ஆகுது. சோ அங்கேயே தாங்க முடிவு பண்றாங்க ரெண்டு பேரும். சோ ஃபயரை பத்த வச்சு அதோட சூட்ல பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா அந்த அமைதியான நைட்ல ஹீரோயின் தன்னுடைய மொழியும் அப்படியே திக்கி ஆங்கிலமும் கலந்து அவங்களுடைய நம்பிக்கைகளை ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது எங்களுடைய கடவுள் இந்த ஹர்கீக் அவர் நிலாவுல இருந்து எப்போதுமே எங்களை பார்த்துட்டு இருப்பாரு. மனசங்க இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு உலகத்துக்கு போவாங்க. அங்கேயே பசி இருக்காது. மீன்கள், சீல்கள், வால்ரஸ்கள் அப்படின்னு சாப்பாட்டுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது அப்படின்னு அமைதியா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அந்த உலகத்துல வேட்டையாட ஆயுதம் தேவைப்படும் அப்படின்னு சொல்ல இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு அதோட அர்த்தமே புரியுது. அதனாலதான் அந்த பைலட்டோடைய ரைஃபிள கூட கலரில வைக்க சொன்னாங்க போல. சரி ஓகே என்னமோன்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கைக்கு அவர் மனசார மரியாதை கொடுக்க. சோ இதுக்கு இடையில நம்ம ஹீரோ காணாம போய் 3 வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு இல்லையா. சோ ஏர்பேஸ்ல பாஸும் பாத்தீங்கன்னா அவருடைய நண்பர்களும் தேடாத இடமுமே கிடையாது. எவ்வளவு சர்ச் மிஷன் போனாங்க. ஆனா ஒரு சின்ன க்ளூ கூட கண்டுபிடிக்க முடியல. கடைசியில நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் உயிரோட இருக்க மாட்டாருன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிராஷ் சைட்டை நோக்கி மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மத்தியானத்துக்குள்ள அந்த இடத்தையும் அடைஞ்சிட்டாங்க. சோ இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நிம்மதி வருது. எப்படியாவது இங்க ஹெல்ப் வந்துரும் அப்படி நம்பிக்கையோட நம்ம ஹீரோ வேகமா பிளைட்குள்ள ஓட்டுறாரு. அதாவது நம்ம ஹீரோட நம்பிக்கை என்னன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா நான் தேடி வந்திருப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நோட்டாவது வச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு உள்ள போய் பார்த்தா அவருடைய முகமே அப்படியே மாறிடுது. அங்க யாருமே வந்ததுக்கான ஒரு சின்ன அடையாளம் கூட இல்ல. அந்த அமைதியை அவருடைய நம்பிக்கையை ஃபுல்லா உடைச்சிடும். சோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏமாற்றம் கோபமா மாறிடுது. இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்னோ ஆரம்பிச்சிடும். டெம்பரேச்சர் -40க்கு கீழேயும் போயிடும்.
அதுக்கப்புறம் நம்ம எப்படி உயிரோட இருப்போம்? இவ்வளவு நாள் போராடி என்ன பயன்? கடைசியில நம்ம 2 பேரும் இங்கதான் சாக போறோம், போதுமா அப்படின்னு கதற ஆரம்பிக்க அந்த நிமிஷம் நம்ம ஹீரோ அவனாவே இல்ல, முழுசா உடஞ்சி போய் பாலனோம்னு இருந்த ஆசையே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஃபிளைட்குள்ள போய் ஒரு வாரத்துக்கு கூட பேசாம உயிரே இல்லாத ஒரு மனுஷன் மாதிரி படுத்து கிடக்க. ஆனா ஹீரோயின் மட்டும் அவ்வளவு சீக்கிரமா நம்பிக்கையை கைவிடல. வெளியில ஒரு மேட்டு மேல பெரிய பெரிய கற்களை உறுதிக்கு மேல ஒரு இதா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாக்குறதுக்கு மனசுல நிக்கிற மாதிரி தோணும். அதை பார்த்த ஹீரோக்கு எதுவுமே புரியல. அப்படியே சாயங்காலம் ஆகுது, நைட் ஆகுது. ஹீரோ இனிமே பிளைட்டுக்குள்ள அதே சோகமா படுத்திருக்கேன். ஆனா வெளியில நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த குளிர்ந்த காற்றுக்கு நடுவுல நிலா பார்த்துட்டு அவங்களுடைய கடவுளை அமைதியா வேண்டிட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல இந்த சீன் நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த வேல்டோர் கனவு வருது. அதாவது அந்த பிளைட் எதிரிகளால சூழப்பட்டிருக்கும். மறுபடியும் அந்த பாம் பிரஸ் மிஷின் அழுத்தப்படும் நேரம். இந்த தடவை கனவுல இன்னொரு மாற்றம் என்னன்னா, அவருக்கு பக்கத்துல ஹீரோயின் உட்கார்ந்து இருப்பாங்க. அவருடைய கையை மெதுவா பிடிச்சி தலையாட்டிக்கிட்டு வேணாம் அப்படின்னு சொல்ற மாதிரி தடுக்கிறாங்க. அடுத்த சண்டே ஹீரோ பாதிரி போய் கண்ண முழிக்கிறாரு. இந்த நேரத்துல வெளியில இருந்து ஹீரோயின் அவரை சத்தமா கூப்பிடுறேன். உன்ன நம்ம ஹீரோ வேகமா வெளியில வர ஹீரோயின் தூரத்துல காட்டுறாங்க. கூடவே 2 ஈட்டிலையும் எடுத்துட்டு வராங்க. சோ ஒன்ன ஹீரோ கையில கொடுத்து இன்னொன்னு அவங்களே எடுத்துக்கிட்டு அங்க கட்டி வச்சிருந்த கல்லூரவங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. சோ ஹீரோ முன்னாடி என்னன்னு பார்த்ததுமே மறந்து போயிட்டா. ஏன்னா அவங்க முன்னாடி வந்தது கூட்டம் கூட்டமா அந்த மலை ஆடுகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நடந்து வந்துட்டு இருக்கும். அப்பதான் ஹீரோக்கு புரியுது கடவுள் இன்னொரு ஒரு பெரிய சான்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த வாய்ப்பை விட்டா மறுபடியும் கிடைக்காதுன்னு 2 பேரும் அப்படியே அமைதியா காத்திருக்காங்க. கூட்டம் நெருங்குற வரைக்கும் ஒரு சத்தம் கூட போடல. அடுத்த செகண்டே 2 பேரும் ஒரே நேரத்துல பாயிறாங்க. பயந்து போன ஆடுகள் நாக பக்கமும் ஓட ஆரம்பிக்க, ஆனா சுத்தி நின்ன கல்லூருவாங்கள மனுஷங்கன்னு நினைச்சு மறுபடியும் திரும்பி ஓடுது. இந்த சந்தர்ப்பத்தை கரெக்டா யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஃபுல் பலத்தோட ஈட்டி ஒரு ஆட்டோடைய கழுத்துல குத்துறான். அதனால அது அங்கேயே விழுந்துருது. உடனே இன்னொரு ஆட்டை நோக்கி பாய கொஞ்சம் போராட்டத்துக்கு அப்புறம் அதையும் வீழ்த்துறாரு. ஆனா அந்த சண்டையில அவரோட ஈட்டி மட்டும் உடஞ்சி போயிருக்கும். அப்பதான் ஹீரோடைய பார்வை ஹீரோயின் மேல போகும். அவங்க தொடர்ந்து இருமிக்கிட்டே அப்படியே தரையில விழுந்துட்டாங்க. அதாவது டிபி இன்னுமே மோசமாயிடுச்சு போல. அதை பார்த்த நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே விட்டுட்டு அவங்க கிட்ட ஓடுறாரு. ஆனா ஹீரோயின் பேனா அப்படின்னு சைகை காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் வேட்டையாடு இந்த மாதிரி வாய்ப்பு நமக்கு டெய்லி கிடைக்காது அப்படின்னதும் சோ இது புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ மறுபடியும் தைரியத்தோட 3வது ஆட்டை அப்படியே வேட்டையாடிட்டாரு. அதுக்கப்புறம் அவராலையுமே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. முழுசாவே அப்படியே சோர்ந்து போயிட. சோ இந்த கேப்ல மிச்சம் இருந்த ஆடுகளும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட. சோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த வேட்டையான ஆடுகளை தோலை உரிச்சு அப்படியே அந்த கறி எல்லாம் தனியா எடுத்து வைக்கிறாங்க. சோ அந்த நாளுடைய உழைப்பு வீண் போகல. இப்போ குளிர சமாளிக்க தடிமனான தோல் கிடைச்சிருச்சு இல்லையா? சோ பல நாளைக்கு சாப்பிடறதுக்கான சாப்பாடும் கிடைச்சிருக்கும். சோ ஹீரோயின் அந்த தோலை சுத்தம் பண்ணி அதை அணியறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு மென்மையாக்குறாங்க. அந்த நேரத்துல ஃபயர் பக்கத்துல அமைதியா உட்கார்ந்து இருந்த நம்ம ஹீரோ இன்னைக்கு நடந்த ரத்த போற நினைச்சு மறுபடியும் வேல்டோர் ஞாபகத்துக்கு மூழ்கிட்டாரு. சோ மெதுவா ஹீரோயினை பார்த்து போர்ல வந்துட்டா நம்ம கனவுல நினைக்க கூடாத விஷயங்களை கூட செய்ய வேண்டியது இருக்கும். அந்த நேரத்துல நமக்கே நம்மள பிடிக்காது. ஆனா அந்த குற்ற உணர்ச்சியோட தான் கடைசி வரை வாழ கத்துக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ எமோஷனலா பேச. சோ இது நம்ம ஹீரோனுக்கு ஃபுல்லுமே புரியல. ஆனா அவருடைய குரல்ல இருந்த அந்த வலி இருக்கும்ல, அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறம் அவனுடைய மனசும் கொஞ்சம் லேஸ் ஆயிடுது. அப்பதான் ஹீரோ ஹீரோயினை பாக்குறான். அவங்க உடம்பு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நடுங்கிக்கிட்டே இருக்கும். சோ உடனே அவங்களுக்கு அந்த மிருகத்தோலை பொருத்தி விடுறாங்க. அப்பதான் அவர் கைக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது உடம்பு நெருப்பு மாதிரி கொதிக்குது. சே இவ்வளவு காய்ச்சல் அடிக்குது அப்படின்னு பார்த்துட்டு போறாரு. சோ அவர்கிட்ட இருந்த எல்லா அந்த வாம் கிளாத்தும் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஹீரோனுக்கு போத்தி விட்டுறாரு. ஆனா அடுத்த நிமிஷமே ஹீரோனுக்கு பயங்கரமா இருமல் ஆரம்பிக்குது. சோ இருமிக்கிட்டே வாயில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்க. சோ அதை பார்த்த ஹீரோ முழுசா பார்த்துட்டு போய் இவளை எப்படியாவது நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த வெளிச்சோடைய இந்த பெரிய பனிமலைகள்ல அவரால் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதை தவிர வேற எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு 3 நாளைக்கு அங்கேயே தங்க முடிவு பண்றாங்க. ஹீரோனுக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் கிடைக்கணும் இல்லையா? அந்த நேரத்துல அடுத்தது பெரிய பயணத்துக்கு ரெடி ஆகணும்ல. அதனால வேட்டையான அந்த கறிலாம் இருக்குல்ல, அதை சின்ன சின்ன துண்டா வெட்டி காய வைக்கிறாங்க. அப்படியே காய வச்சா ரொம்ப நாள் கெடாம இருக்கும் போல. அதோட வெயிட்டும் குறையும். அதுக்கப்புறம் அந்த மிருகத்தோட தோலை வச்சு குளிர் தாங்குற கிளாத்தும் அந்த பூட்ஸும் தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ கிராஸான இடத்துல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான துணி எடுத்து ஒரு சின்ன போர்ட்டபிள் டென்ட் மாதிரி செஞ்சிட்டாரு. ஏன்னா நைட் ஆனா அதுக்குள்ள தங்கிக்கலாம். அந்த காய வச்ச கறியையும் சின்ன சின்ன பண்டலா கட்டி ரெடியா வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் சாதாரண ப்ரிப்பரேஷன் கிடையாது. உயிர் பிழைக்க போறதுக்கான கடைசி முயற்சி. இனிமேல் இங்கேயே உட்காந்து மரணத்துக்காக வெயிட் பண்ண வேண்டாம் இல்லையா? எவ்வளவு மாசம் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு மேரேஜ் நடந்தாலும் பரவாயில்ல, நடந்தே நம்ம வெளியில போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. சோ அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி நைட்டு பாத்தீங்கன்னா டென்ட்டுக்குள்ள ஃபயர் பக்கத்துல 2 பேரும் அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் அவளுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு கதையை உடஞ்சி போன ஆங்கிலத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன பொண்ணு, அவளுக்கு ரொம்ப சந்தோஷமான குடும்பம். அவளுடைய அப்பா வேட்டையாடி குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா ஒரு நாள் அவருக்கு ரொம்பவே மோசமா அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் வேட்டையாடவே முடியல. அதுக்கப்புறம் அந்த கொடூரமான குளிர்காலமா வந்துச்சு. சாப்பாடும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. சில நாட்கள்ல அந்த அப்பாவும் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து சாப்பாடும் குறைஞ்சிட்டே போகுது. சோ தன்னுடைய குழந்தைகள் இன்னும்
இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த அம்மா வந்து அவங்களுடைய உயிரவே தியாகம் பண்ணிட்டாங்க. ஆனா அதுவும் எவ்வளவு நாளைக்கு? கடைசியில சின்ன தங்கச்சியும் பசினால துடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அக்கா வந்து ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம தன்னுடைய கையை தானே அறுத்துக்கிட்டு அந்த ரத்தத்தை தங்கச்சிக்கு குடிக்க கொடுக்குறாங்க. அதாவது இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்ன்றதுக்காக. சோ அப்படி நம்ம ஹீரோயின் வந்து கதையை சொல்ல அந்த கதை கேட்டதுமே ஹீரோ அப்படியே ஹீரோயினுடைய கையை பாக்குறான். அப்பனா அந்த பழைய கட்மார்க் வந்து அவனுக்கு வந்து ஞாபகம் வரும். இது வரைக்கும் ஒரு வேளை சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்களா அப்படின்னு நினைச்சிருந்தாரு. ஆனா உண்மை வந்து ரொம்பவே மோசமானது இல்லையா? சோ அந்த காயங்கள் சாகணும்னு போட்டா காயங்கள் இல்ல, இன்னொரு உயிர் வாழணும்ன்றதுக்காக தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்த தியாகத்தோட அடையாளம். சோ இந்த நிமிஷத்துல இந்த ஹீரோயின் மேல இருந்த மரியாதை வந்து பல மடங்கு அதிகமாகுது. இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில 2 பேரும் மிருக தொல்லை செஞ்சு அந்த பூட்டும் திக் கோட்டையும் போட்டுக்கிட்டு சாப்பாடு தண்ணி எல்லாத்தையுமே பேக் பண்ணி மறுபடியும் சிட்டியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் அப்படியே பயணம் தொடருது. ஆனா அதுக்கப்புறம் இயற்கை வந்து அதோட வேலையை வந்து காட்ட ஆரம்பிக்குது. அதாவது வானத்துல இருந்து ஸ்னோ வந்து கொட்ட ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல சுத்தி இருந்த இடம் ஃபுல்லுமே அப்படியே வெளில போறப்போ தேய்ச்ச மாதிரி மாறிடும். இருந்தாலும் 2 பேரும் நிக்கல, நடந்துட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோயினுடைய உடம்பு தான் தாக்கு பிடிக்காது இல்லையா? சோ இப்போ முழுச விட ரொம்பவே மோசமா இருக்கும். இருமல் வருது, அதோட ரத்தமும் வருது. சோ நாளுக்கு நாள் அந்த இது வந்து மோசமாயிட்டே போக. சோ இதை பார்த்த ஹீரோ அவங்களுக்கு தைரியம் மட்டும் சொல்றாரு, இங்க பாரு இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இந்த வடக்கு பக்கம் போயிட்டே இருந்தா ஏதாவது ஒரு கிராமம் இல்லைன்னா வேட்டைக்காரங்களும் கிடைப்பாங்க. அங்க இருந்து உன்னை வந்து நான் நல்ல ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணிடுறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோ, நீ சீக்கிரமாவே சரியாடுவேன். அது போக நீ நல்லா ஆனதும் உனக்காக ஒரு செம்ம டின்னர் வந்து நான் கூட்டிட்டு போறேன். அங்க வந்து மஷ்ரூம் இருக்கும், இருக்கும், ஆனியன் இருக்கும், நீ இது வரைக்கும் சாப்பிடாத அளவுக்கு நிறைய நல்ல சாப்பாடு அங்க இருக்கும் அப்படின்னு சொல்ல அது கேட்ட ஹீரோயின் சின்ன குழந்தை மாதிரி அமைதியா சிரிச்சுக்கிறாங்க. அந்த வார்த்தைகள் அவளுக்கு வந்து ஒரு கனவு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த டைம். சோ ஒவ்வொரு நைட்டும் டென்ட் போட்டு தான் தங்குறாங்க. ஹீரோ வந்து சூப் செஞ்சு கொடுக்குறாரு, அவங்க வந்து நல்லா கவனிச்சுக்கிறாரு, தைரியம் சொல்றாரு. இப்படி ஒவ்வொரு நாளும் உயிருக்காக போராடிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவங்களுடைய இலக்கம் மட்டும் அவங்க விடல, தொடர்ந்து நடந்துட்டே இருக்காங்க. இந்த கேப்ல அந்த ஏர் பேஸ்லயும் காமிச்சா எல்லாருமே ஹீரோ வந்து இனிமேல் உயிரோட இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய நினைவுக்காக ஒரு மெமோரியல் மீட்டிங் வைக்கிறாங்க. சோ அதுல ஹீரோடைய நண்பர்கள் வந்து கண் கலங்கிக்கிட்டே அவருக்கு வந்து மரியாதை செலுத்துறாங்க. ஆனா அந்த நேரத்துல இந்த சைடு நம்ம ஹீரோ மட்டும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா இப்போ ஹீரோயினுடைய உடம்பு ஃபுல்லுமே கை விட்டுருச்சு, ஒரு ஆடி கூட அவங்களால நடக்க முடியல, ரத்தம் வந்து ஆரம்பிச்சிருக்கும். சோ இதை பார்த்த ஹீரோ இந்த தடவையும் நம்பிக்கையை கைவிடல. டென்ட்டோட ஒரு மர கம்புகளை வந்து ஒன்னா கட்டி ஒரு கையாலேயே இழுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு வண்டி மாதிரி, அதான் சரக்கு வண்டி மாதிரி ஒன்னு வந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுல நம்ம ஹீரோயினா ரொம்ப கேர்ஃபுல்லா உட்கார வைக்கிறாரு. சோ அந்த கயிறுகளையும் தன்னுடைய தோல்ல மாட்டிக்கிட்டு அவரும் அந்த வண்டியை எடுத்துட்டு முன்னாடி போக ஆரம்பிக்க. சோ அந்த நீண்ட பயணத்துல ஹீரோ வந்து இது வரைக்கும் வாழ்க்கையில பார்த்தில்லாத மாதிரி ஒரு அற்புதமான காட்சியெல்லாம் பாக்குறாரு. அதாவது நைட் வந்து வானம் ஃபுல்லா பச்சை நிறமும் இப்படி வண்ண வண்ண ஒளிகள் வந்து நடமாடுற மாதிரி அசையுது. இந்த ஆர்டிக் ஸ்கையோட அழகை பார்த்த ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி பாக்குறாரு. அந்த அமைதி, அந்த இயற்கை அவருக்குள்ள வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கொடுக்குது. சோ கனவுலயே நேரில் தொட்ட மாதிரி அவருக்கு வந்து தோணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்தா அதுக்கப்புறம் டென்ட் போட்டு ரெஸ்ட், திரும்ப எந்திரிச்சு நடக்கணும், மறுபடியும் பயணம். எப்படி ஹீரோயினை இழுத்துக்கிட்டே அவர் முன்னாடி வந்து போயிட்டே இருக்காரு. ஆனா ஒரு நாள் சாயங்காலம் ஹீரோயினுடைய உடம்பு ஃபுல்லுமே கைவிட்டுருச்சு. அவங்களுக்கே தன்னுடைய நேரம் வந்துருச்சுன்ற மாதிரி புரிஞ்சிருச்சு போல. அப்படியே நடுங்குற குரல்ல, நீ மட்டும் நடந்து போ, எனக்காக நிக்காத, இன்னும் கொஞ்ச தூரத்துல என்னுடைய மக்கள் இருப்பாங்க, அவங்களை நீ கண்டிப்பா சந்திப்ப அப்படின்னதும் இதை கேட்ட நம்ம ஹீரோ அப்படியே உடஞ்சி போயிடுறாரு. இருந்தாலும் அதை வெளிப்படையே காட்டாம அவங்களுக்கு சூடான சூப் கொடுக்குறாரு. நீ முதல்ல தூங்கு, நாளைக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு ஆறுதல் சொல்ல. சோ பல நாளா சரியா தூங்காத நம்ம ஹீரோக்கு அப்படியே தூக்கம் வந்துடுது. சோ எவ்வளவு நேரம் தூங்கினாருன்னு தெரியல, திடீர்னு கண் விழிக்கிறாரு. அடுத்த செகண்ட் டென்ட்டுக்குள்ள பார்த்தா ஹீரோயினை காணும். அவ்வளவுதான் பதறி போய் ஹீரோயினோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே வெளியிலோட சுத்தி பார்த்து உயிர் போற அளவுக்கு கத்திக்கிட்டே ஹீரோயினை கூப்பிடுறாரு. ஆனா அந்த முடிவே இல்லாத இந்த வெள்ளை பனிக்காட்டுல இவருடைய குரல் மட்டும்தான் எதிரொலிக்கும். ஹீரோ வந்து தூரமா ஓடுறாரு, தேடுறாரு, மறுபடியும் கூப்பிடுறாரு. ஆனா ஹீரோயின் எங்கேயுமே காணும். கடைசியில முழுசா உடஞ்சு போன ஹீரோ அந்த பனியிலேயே உட்காந்து குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சிட்டாரு. சவர வழியே இல்லாம அங்கேயே கற்களை வைத்து ஹீரோயினுக்கு ஒரு சின்ன ஒரு மெமோரியல் மாதிரி கட்டேன். அவங்களுடைய பொருட்களையும் கருவிகளையும் மரியாதையா அங்கே வைக்கிறாரு. சோ அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி அவருடைய பேக்ல இருந்த அந்த யானை தந்தத்தையும் அமைதியா அந்த மெமோரியல் பிளேஸ்ல வைக்கேன். சோ அது அவரால் கொடுக்க முடிஞ்ச கடைசி பரிசு. தன்னுடைய உயிரை மட்டும் இல்ல, வாழ்க்கையே திருப்பி கொடுத்த தோழிக்கான கடைசி பரிசு அது. சோ கண் கலங்க கனத்த மனசோட ஹீரோ மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. சோ பகல் நைட்னு சொல்லிட்டு நடந்துட்டே இருக்காரு. ஒரு நாள் தூரத்துல பனிமூட்டத்துக்கு பின்னாடி ஏதோ அசைற மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து அவரால் நம்ப முடியல. கொஞ்சம் பக்கத்துல போய் பார்த்ததும் அது வந்து நம்ம ஹீரோயினுடைய இன மக்கள் கடுமையான பனி காலத்துல இருந்து தப்பிக்க வேற இடத்துக்கு கிளம்ப தயாரா இருக்காங்க. சோ அந்த நிமிஷம் ஹீரோட கண்கள்ல மறுபடியும் நம்பிக்கை வருது. எப்படி அவங்க கிட்ட போய் சேர்ந்துட, இனி அவரை பாதுகாப்பா நகரத்துக்கு கூட்டிட்டு போக யாராவது இருக்காங்கன்ற மாதிரி அவர் நம்புறாரு. சோ இவ்வளவு நாள் மரணத்தோட போராடின நம்ம ஹீரோ கடைசியில அந்த வெள்ள நரகத்தை ஜெயிச்சிட்டாரு இல்லையா?
சோ உயிரோட வெளியில வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம அவருடைய பாஸ் ஒரு நாள் சொன்ன அந்த வார்த்தையுமே உண்மையாயிடுச்சு. இந்த உலகத்துல ஹீரோ நிறுத்துற சக்தி யாருக்குமே கிடையாதுன்ற மாதிரி. இந்த கதையில ஹீரோ வந்து உயிர் பிழைச்சது அவருடைய தைரியத்தினால மட்டும் கிடையாது, ஒரு நல்ல மனசு கொண்ட ஹீரோயின் கத்து கொடுத்த அந்த வாழ்க்கை பாடங்களால தான். சோ அதனால இந்த கதை வந்து ஒரு சர்வைவல் ஸ்டோரி மட்டும் கிடையாது இல்லையா. சோ நட்பு, தியாகம், நம்பிக்கை, மனிதநேயம் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்ற ஒரு மறக்க முடியாத பயணம். அதுல இந்த படத்துல நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் என்னாச்சுன்ற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் அந்த முடிவை டைரக்டர் வந்து நம்ம கையில விட்டுட்டாரு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த படம் உங்களுக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. லாஸ்டா நம்ம LG ஸ்குவாட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.